6 மணி நேரம் விஜயை திணறடித்து சிபிஐ தளபதியை தண்ணீர் குடிக்க வைத்த அந்த கேள்வி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ 3ஆம் கட்டமாக விசாரணை நடத்தியுள்ளது. ஏற்கனவே 2 முறை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜய் காலை 11 மணி அளவில் மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார். காலை 11 மணி முதல் மாலை 5:30 மணி வரை 6 மணி நேரம் 30 நிமிடங்கள் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இடையில் அரை மணி நேரம் மதிய உணவு சாப்பிட அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. பின்பு தொடர்ந்து நடந்த விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. இந்த விசாரணையில் விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, கரூர் பொதுக்கூட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட நேரத்தை விட விஜய் சுமார் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன்? நீங்கள் வருவதற்கு தாமதமானதால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதா? நீண்ட நேரம் மக்கள் காத்திருந்ததே நெரிசலுக்கு முக்கிய காரணமா என்று விஜயிடம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நெரிசல் ஏற்பட்ட போது மேடையிலிருந்து உடனடியாக அறிவிப்புகளை வெளியிட்டு நிலைமையை கட்டுப்படுத்த ஏன் முயற்சி எடுக்கப்படவில்லை என்றும் கேட்கப்பட்டுள்ளது. அப்போது இந்த கேள்விகள் அனைத்துக்கும் விஜய் பொறுமையாக விளக்கமாக பதில் அளித்துள்ளார். மேலும் மிக முக்கியமாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் என்ன தொடர்பு என விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டுள்ளனர். அதாவது, கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி சில குளறுபடிகளை ஏற்படுத்தியதால் தான் உயிரிழப்புக்கு காரணம் என தாவேக்கினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக நேரில் ஆஜராக செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் கரூர் சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன தொடர்பு? எதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டு முன்வைக்கிறீர்கள் என விஜயிடம் சிபிஐ கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த கேள்விக்கும் விஜய் உரிய பதில் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.